கடற்கரை மணலை உன்னால என்ன கொடுமானால் என்று அதை நான் உனக்கு தருவேன் சொன்ன பொழுதும் அப்பொழுது ஆபிரகாம் நோ சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். அது நிமித்தம் ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். ஏற்ற காலங்களில நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா, ஏற்ற காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில கால தாமதங்கள் ஆகத்தை போல் இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நன்மை உண்டாக்கி இருப்பார். ஆபிரகாமுக்கு தாமதம் பண்ணல, ஆபிரகாமை பயிற்றுவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். சில வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதிச்சுட்டே இருக்கும். அப்படி நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்மை மறந்துட்டாரோ, இல்ல ஆண்டவர் நமக்கு பதில் தர அவன் விருப்பம் இல்லாத இருக்கிறாரோ, இல்ல ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க மனதில்லாத இருக்கிறாரோ என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் கால தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயிற்றுவிக்கிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனிங் பீரியடா இருக்கும். ஆபிரகாமை 25 வருஷம் ட்ரெயின் பண்ணார். எதுக்கு தெரியுமா?